ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. ஓகே மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி சீரீஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சீரீஸ் போட போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூரில் வந்து ஒரு சங்கு கோவில் அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் போயிட்டுருக்காங்க அந்த கோயிலுக்கு. சரி, நமக்கு இது வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சத்தியமங்கலத்துலேருந்து கிளம்பியிருக்கோம். சத்தியமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கெமநாயக்கம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் போகிற வழி இருக்குது. மொத்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கடம்பூர் ஹில்ஸ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ஹில்ஸ், அதாவது பெண்டெல்லாம் கிடையாது, நார்மலான ஹில்ஸ் தான். எல்லோரும் வரலாம், பட் ரோடு கொஞ்சம் குறுகலாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனரியெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல மாதிரி இடம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வனவிலங்குகள் வந்து நடமாடும் பகுதி நிறையா இருக்குது. அதனால் வந்து கார், பைக்கில் போனீங்கன்னா நிறைய இடத்துல நிற்கிறத தவிர்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா செம ஃபேமஸ்ஸு சத்தியமங்கலத்தில். என்ன வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மழை வந்துச்சுன்னா வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி இங்கே வரும். இந்த கோயிலை தாண்டி தான் வந்து கடம்பூர் போகணும். நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில் வந்து பார்த்துருப்பாங்க சத்தியமங்கலத்தில் இருக்கிறவங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு பெண்டு மட்டும் இருக்கும் ஒரு கடம்பூர் போகிறதுக்கு முன்னால். மித்தபடி பெண்டெல்லாம் கிடையாது. அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா டிராஃபிக் எதுவும் இல்லாத ஒரு பகுதி. ஆனால் வந்து சேஃபாக வண்டி ஓட்டணும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கடம்பூரில் வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. கடம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நீங்கள் பெட்ரோல் போட மறந்துட்டீங்கனாலும் மேலே வந்து போட்டுக்கலாம், பெட்ரோல் இல்லைனாலும் மேலே வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் வந்து ஒரு குட்டி கிராமம்னு சொல்ல முடியாது. உள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே ஹோட்டல்ஸ் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, புக் பண்ணினா ஸ்டே பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கும் அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பூரா பொட்டல் காடாக தான் இருக்குது. உள்ளே சுற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பேற்பட்ட ஓரத்தில் இவ்வளோ பெரிய கோயில் இருக்கோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு அந்த கோயிலுக்கு வந்து இப்போ போயிட்டோம். இதோட முழு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட முழு லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போய் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. போய் என்ட்ரி போட்டு போகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நேராக போய் காரை பார்க் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். இவ்வளோ நேரம் நான் பேசியிருந்து வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ டேரெக்டாகவே நான் பேசுகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் ஓவர் கட் பண்ணி நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலான்னு இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம கோயிலை ரீச் ஆகிட்டோம். இன்னும் அந்த என்னோடய வீடியோவில் பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சத்தியோதயம் அப்படின்னு கடம்பூரில் வந்து புதுசாக ஒரு சங்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம அதை பார்க்க வந்திருக்கோம். வாங்க விலாகில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர். அப்புறம் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருடாழ்வார் இருக்கார். அவர் வந்து 3 முறை சுற்றணுமாமா. அவரை சுற்றிட்டு தான் அடுத்ததுக்கு போகணுமாமா. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு துளசி வந்து செஞ்சு அதை வந்து ஒரு 3 தடவை சுற்றணுமாமா. அதை சுற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல போய் அந்த குளத்துல சென்டரில் சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த புல் தரையில் நடக்க வேணானாங்க. இதெல்லாம் வந்து அந்த சத்தியோதயத்தில் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அழகாக இருக்குது பார்க்குறக்கு. அப்புறம் மெயின் திங் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு தான். மேலும் நான் வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்டு இருக்கேன், கேளுங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சரில் இருக்குது. சுற்றி பார்த்துட்ருக்கேன், வாங்க நீங்களும் பாருங்கள். அடுத்தது நம்ம சங்கு கிட்ட தான் போக போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த சங்கு வந்து சுற்றணுன்னா 7 ரவுண்டு சுற்றணுமாமா. இங்கே பாருங்கள், இந்த 7 ரவுண்டு சுற்றினா தான் நம்ம இந்த சங்கை வந்து ரீச் ஆகும். சுற்றிக்கிட்டு இருக்கோம், வாங்க பார்ப்போம். மகளை 7 ரவுண்டையும் முடிச்சுட்டு நம்ம சங்கை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். சங்கு வந்து நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி பாருங்களேன், மறுபடியும் மித்ததெல்லாம் சுற்றி பார்ப்போம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து நல்லாயிருக்கு, பிளேஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் போனால் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டைம் வந்து 9 to 12:30, அப்புறம் 3 o'clockலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து அந்த டைம் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம், அதாவது உங்கள் ராசியோட நட்சத்திரமெல்லாம் இருக்கிற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துளசி செடி இருக்குது. உங்களோட நட்சத்திரத்துக்கான நீங்கள் வந்து நின்று உங்களுக்காக வேண்டிக்கலாம். இது வந்து கோயில் சுற்றி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இது ஓவர் வியூவாக பார்த்துக்கோங்க. கோயில் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து இது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன்.
நண்பர்களே, கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நான் வீடியோவில் என்ன போட்டிருந்தேனோ அதுதான் இருக்குது. மேலும் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.